பயங்கரமா வலிக்குது. வலினா வலி அப்படி ஒரு வலி. 39 பேஜஸ். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து இந்த புக் நான் படிச்சு முடிச்சுட்டேன். ஸோ ஒரு முக்கியமான மொமெண்ட் பிரெக்னன்சிங்கிறது. ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் நம்ம நம்மளே ப்ளேம் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது வாட் எ வுமன் கோஸ் த்ரூ. எத்தனை படத்துல வந்து மதர்ஹுட் காமிச்சிருக்காங்க. குழந்தை பிறக்கிற சீன் இருக்கு. பட் அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண படங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. Moving his face blindly at my breasts. He was mine, and his tiny translucent arms lay precious against my skin. இல்லை சம்திங் அபவுட் திஸ் விமன் டு விமன் கான்வர்சேஷன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர் போயிருந்தபோது நான், என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா அண்ட் தென் என்னோட கசின், நாங்கள் 4 பேரும் உட்காந்து ஜஸ்ட் லைக் தட் எவ்ரிடே லைஃப் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இட் ஃபெல்ட் அஸ் இஃப் இதுதான் அந்த விமன்ஹுட். தட் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இட்ஸ் வெரி வெரி சிமிலர் ஒன்லி டு தி விமன். ஸோ இது வந்து மற்றவங்க ரிலேட் பண்ணிக்க முடியாது. ஒன்லி தி விமன் குட் ரிலேட். அண்ட் இதை பற்றி பேசும்போது சம்வேர் அது ஒரு பாண்ட் ஒன்று க்ரியேட் ஆகுது. அண்ட் அந்த பாண்ட் எப்படி இருக்குன்னா பயங்கர ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரிலீவிங்காக தட் பீயிங் அ உமன் அட் ஈஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாதிரியான கான்வர்சேஷன் இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரியான ஒரு புக் தான் ரீசென்ட்லி பிக்ட் அப் பை மை ஃபேவரட் ஆத்தர் சிமமந்தா கோசி அடிச்சி. இவங்க பேர் நான் என்றைக்குமே கரெக்டாக சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. பட் ஐ லவ் ஹர் புக் ஆன் கிரீஃப். அது நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஃபெமினிஸ்ட் பற்றி ஒரு புக் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த புக் வந்து ஐ திங்க் திஸ் புக் ஃபோக்கஸ் ஆன் சம்திங் தட் இஸ் ஸோ காமன். ஆனால் அதோட ரெப்ரசன்டேஷன் இன் மூவிஸ் நான் வந்து அதிகமாக பார்த்தது கிடையாது. நம்ம படங்களில் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு 2 பேர் கல்யாணம் நடக்குது அப்படின்னா உடனே தெர் இஸ் ஃபிசிக்கல் இன்டிமெசி அண்ட் தென் உடனே குழந்தை பிறந்துடும். ஹாஸ்பிட்டல் போவாங்க, ப்ராப்ளி த மதர் வில் பி இன் பெயின். அதுக்கப்புறம் டக்குன்னு குழந்தை பிறந்துடும். ஆனால் ப்ரெக்னென்சியில் எஸ்பெஷலி டியூரிங் அந்த பெயின் இருக்கும்போது, டெலிவரி ஆகும்போது வாட் ஹேப்பன்ஸ் லிட்ரலி ஒரு விமனோட பாடியில், வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் த மைண்ட், அதுதான் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஐ வாஸ் வித் ஹர். ஆனால் என்கிட்ட வந்து பனிக்கூட உடஞ்சிச்சுங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போதும் கூட ஐ டென்ட் ரியலி நோ த நுவான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவைப்படும். ஐ ஹவ் சீன் another கசின். அவங்க வந்து இந்த ப்ரெக்னென்சி வார்டுக்கு உள்ளே போகும்போது கத்துறாங்க, டாக்டரை திட்டுறாங்க, நர்ஸை திட்டுறாங்க, புருஷனை திட்டுறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வெளில வருது. விச் இவ் நெவர் சீன். அந்த மாதிரிலாம் அவங்க வந்து பேசி அந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி நான் பார்த்ததே இல்லை. திடீர்னு அதர் சைட் ஆஃப் சம்ஒன் ஐ தாட் ஐ நியூ வெரி வெல். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வாட் டஸ் அ ப்ரெக்னென்சி டூ டு அ வுமன் அண்ட் வாட் டு தி ரியலி கோ த்ரூ. அதோட அந்த இன்ட்ரிகசிஸ் வந்து படிக்கும்போது இட் ஃபெல்ட் மோர் ரிலேட்டபிள். சடன்லி ஒரு பொண்ணோட ஐஸ்லேருந்து பார்க்கும்போது இட் ஃபெல்ட் வெரி ஸ்பெஷல். ஸோ இந்த கதையில் வந்து ஜிக்கோரா அப்படிங்கிற ஒரு 39-year-old லாயர், அவங்க வந்து ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அண்ட் அவங்களுடைய ப்ரெக்னென்சி அப்போது அவங்களுடைய பார்ட்னர், அவங்களுடைய லவ்வர், அவங்க வந்து இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேவே அவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. பிகாஸ் ஹி வாஸ் நாட் ரெடி ஃபார் ப்ரெக்னென்சி. ஸோ இந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது. அண்ட் இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்க அம்மாவை எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அம்மா, நத்திங் ஃபன், ரொம்ப ஒரு மாதிரி எப்போவுமே சீரியஸாக இருக்கிற மாதிரியான ஒரு அம்மா. ஏன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க பாதி விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. பட் இந்த அம்மா தான் இவங்களோட ப்ரெக்னென்சி அப்போ கூட இருக்காங்க. அவங்க அம்மா நைஜீரியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ தி ப்ரெக்னென்சி இஸ் ஹேப்பனிங் இன் தி யூஎஸ். ஸோ இவங்களோட டெலிவரியும் வந்து யூஎஸில் நடக்குது. ஸோ ஒரு முக்கியமான மொமெண்ட் ப்ரெக்னென்சிங்கிறது. அவங்க வந்து ஷீஸ் கோனா பிகம் அ மதர். ஆனால் அந்த நேரத்தில் ஷீ இஸ் டெரிபிளி மிஸ்ஸிங் ஹர் பாய் ஃப்ரெண்ட். அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட அம்மாவோடு இருக்காங்க. இது பற்றி தான் இந்த கதையில் இருக்குது. ஸோ ஜிக்கோரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? ஸோ இந்த கதையோட ஆரம்பத்துலேயே வந்து ஜிக்கோரா வந்து அவங்களோட டெலிவரி வார்டில் இருக்காங்க. ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த பேபி. அண்ட் அவங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ அப்நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா பயங்கரமாக வலிக்குது. வலினா வலி அப்படி ஒரு வலி. ஆனால் வந்து நர்ஸ் வராங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும், இன்னும் உங்களுக்கு வந்து பெயின் இன்னும் வரல, இன்னும் கரெக்டான டைம் வரும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கோவம்லாம் வருது, இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல் டாக்டர் தான் வந்து இவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவர் சொல்கிறாரு, இல்லைங்க இது நார்மல் தான், அது பெயின் இஸ் நார்மல்லாம் சொல்லும்போது உள்ள இவங்களுக்கு கோவம். இவங்க தான் இந்த டாக்டரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ள என்ன கோவம்னா இவருக்கு எப்படி இந்த வலியை பற்றி தெரியும், இந்த வலி எனக்கு தானே தெரியும், இவர் எப்படி சொல்லலாம் இது நார்மல் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க பக்கத்துலேயே அவங்க கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது. அண்ட் அந்த ஃபோனை பார்க்கும்போதெல்லாம் ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அ ரிப்ளை ஃப்ரம் ஹர் பாய் ஃப்ரெண்ட். அவர் பேர் வந்து குவாமே. ஸோ குவாமே வந்து எப்படின்னா
இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது. ஏன்னா ஹீ தாட் ஷீ ஸ்டில் ஹேவிங் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து இவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. பட் டீட்டெயில்டாக கம்யூனிகேட் பண்ணல. ஷி வுட் ஹவ் டோல்ட் நான் அந்த பில்ஸ் இப்போ எடுக்கிறது நிறுத்திட்டேன். ஏன்னா அது வந்து வெயிட் போடுது. அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அதை பற்றி அவர் நிறைய தாட்ஸ் கொடுத்துருந்துருக்க மாட்டார். அப்புறம் வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட் இஸ் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு தெரியும்போது அவருக்கு இது கம்ப்ளீட்லி ஷாக்கராக இருந்ததுனால அப்படியே அவேயாக போயிடுவார். ஹி வுடன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹர் கால்ஸ். அவங்க எழுதியிருப்பாங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தராக இருந்தவர் டக்குன்னு எனக்கு இவர் தெரியலையேங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா கால் பண்ணால் இஸ் நாட் பிக்கிங் அப். அந்த கால் அவர் எடுக்காமல் இருக்கிற அந்த மொமெண்ட் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. எப்படி நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். வி லவ்ட் ஈச் அதர். அண்ட் தென் சடன்லி ஹீஸ் கோஸ்டிங். அவர் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு 4 தடவை திரும்ப திரும்ப கால் பண்ணால் பிளாக் ஆகுது. ஸோ ஒரு டெலிவரியில் இவங்க இருக்கும்போது இவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க. ப்ராப்ளி குழந்தை பிறந்தா ஹி வுட் வாண்ட் டு கம் அண்ட் மீட். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு அப்டேட்டும் கொடுத்துட்டே இருக்காங்க. அவர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு, நீ ஏன் எனக்கு இந்த மெசேஜ்லாம் எனக்கு அனுப்புகிற, why are you sending this to make me guilty-யா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது ஷி ஃபீல்ஸ், யாரா மெசேஜ் அனுப்புறது எனக்கு, திஸ் இஸ் நாட் த கை ஐ யூஸ் டு டேட். ஸோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்வி வருது. ஸோ பேசிக்கலி அந்த ப்ரெக்னென்சியோட அந்த பெயின் அண்ட் இந்த மதர்ஹுட்குள்ளே என்ட்ரு ஆகிற அந்த ஒரு மொமெண்ட், இந்த ரிலேஷன்ஷிப்போடைய பிரேக்கப், இது எல்லாத்துக்கும் நடுவில் சம்வேர் அவங்க வந்து அவங்க அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. நாட் வெரி பொயட்டிக், நாட் வெரி ட்ரமாட்டிக், ரொம்ப சிம்பிளான கான்வர்சேஷன்ஸ் தான். ஆனால் எப்படி இருக்கும்னா, இது வந்து நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, தான் ஒரு அம்மாவை மாறும்போது தன்னோட அம்மாவை பற்றி நிறைய யோசிச்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் ஷி பிகின்ஸ். அப்போ இவங்க சைல்டுஹுட்டு அதில் என்ன நடந்தது, அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுவார். அண்ட் தென் அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவர் கல்யாணம் பண்ணுறாருமா, பட் நீங்கள் எல்லாம் பயப்பட வேண்டாம், அவர் எப்படியும் நைட் இங்கே வந்துடுவார், அங்கே போயிட்டு வருவார், தட் இஸ் இட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தா அவங்க அப்பா ஹி வில் ஷிஃப்ட், அந்த இன்னொரு ஒய்ஃபோடைய வீட்டுக்கே போயிடுவார். அண்டு இங்கே வரது தான் அப்பப்போ அந்த மாதிரி இருக்கும். இனிஷியல் ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து பார்க்கக்கூட மாட்டார். அண்ட் தென் ஸ்லோலி இது வந்து இதாகும். அவங்க வீட்டில் இவங்களோட செப்பரேஷன், இந்த ஜிகோராவோட அம்மா அப்பாவோட செப்பரேஷன் அப்போது அந்த செகண்ட் ஒய்ஃப்க்கு வந்து பர்த்டே பார்ட்டி மாதிரி நடக்கும். ஸோ அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. அப்போ ஜிகோரோட அம்மா சொல்லுவாங்க, போகாத, ஸ்டாண்ட் பை மீ அப்படின்னு கேட்பாங்க. பட் ஷீ வில் பி லைக், இதனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷீ வில் கோ. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, அம்மா ஒரு மாதிரி டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தாங்களா, அவங்க டஃப்பாக இருந்தாங்களா இல்லை அவங்களோட வீக்னஸை மறைச்சிட்டு இருந்தாங்களா? அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுறத சம்வேர் மறைச்சி வைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு முகம் வச்சுருந்தாங்களா? இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது வாட் எ வுமன் கோஸ் த்ரூ. அண்ட் சம்வேர் நம்ம வந்து நம்ம அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது, நம்ம அப்பா வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும்போது, இல்லை வைசி வர்ஸா, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அம்மா ரொம்ப ஃபன்னாக இருக்காங்க. ஹவெவர் அப்படி இருக்கும்போது நமக்கு சின்ன வயசில் ஸ்ட்ரிக்டாக இருக்கவங்க பிடிக்காது. அவங்க ஏன் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம க்ரோ ஆகும்போது வென் வி மீட் லைஃப், வென் வி சி வை நம்ம பாதி நேரம் ஒரு சில மூடில் இல்லை, வை பாதி நேரம் நம்மளால் அவ்வளோ சியர்டப்பாக இருக்க முடியல, வாட் ஆர் த திங்ஸ் தட் ஆர் பாதரிங் அஸ். அண்ட் நம்ம குழந்தைங்களை பற்றி யோசிக்கும் போது நம்ம எந்தெந்த விஷயங்களை மறைச்சி வைக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து ரியலைஸ் பண்ணும்போது ஷி கெட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹர் மாம். அண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக ஒரு, ஐ திங்க் த புக் இஸ் ஒன்லி அபவுட் 39 பேஜஸ், 39 பேஜில் வந்து ஜிகோரா டெலிவரிக்கு காத்திருக்கிறதுலேருந்து அந்த குழந்தை பிறந்து அப்போ இருக்கிற அந்த தாட்ஸ், அதனால அவங்க அம்மாவை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ தான் இந்த கதை. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி ஷார்ட் ரீட். இந்த வீக்கெண்ட் நீங்கள் ஒரு புக்கை எடுத்து படித்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிக்அப் ஜிகோரா பை சிமாமந்தா அண்ட் யூ வில் டேக் அபவுட் ½ an hour to 1 hour இந்த புக்கை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு. அண்ட் இந்த புக்கில் வந்து டு கிவ் யூ அ டேஸ்ட் ஆஃப் ஹவு இட்ஸ் பீங் ரிட்டன், நான் வந்து ஐ கேன் ரீட் சம்திங் ஃபார் யூ. ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் ஆச்சுன்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் நம்ம நம்மளே ப்ளேம் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். அதை பற்றி அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஒருவேளை நான் இப்படி சொல்லியிருந்தா குவாமே வந்து ஸ்டே பண்ணியிருப்பாரா, ஒருவேளை நான் சொன்ன விதம் தப்பாக இருக்கா, சொன்ன டைம் தப்பா, இந்த மாதிரி ஷீல் ஹேவ் செல்ஃப் டவுட்ஸ், அதை பற்றி எழுதியிருப்பாங்க. Now I was blaming myself. I was bearing the responsibility of a full-grown man. It felt self-flagellating, as though I were looking for a reason to excuse him. But the alternative was to accept that the Kwame I knew was a lie. My head pounded and throbbed, and my vision fogged over. I worried that my stress was harming the baby, and the worry added layers to my stress. I called Mliyaku again, sobbing, saying I was scared to do it alone. I was scared to be alone.
I was so secure in my relationship with Kwame that I just never considered being alone. ஸோ இந்த பிறந்த குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அம்மா கிட்ட வைக்கும்போதே கரெக்டாக அம்மாவோட நிப்பில் தேடி தே வில் ஃபைண்ட் த நிப்பிள் அண்ட் தென் அவங்க வந்து பால் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி நேச்சுரல். இது வந்து நான் நிறையா படங்களில் த ஃபீலிங்ஸ் ஆஃப் த மதர், ஒரு நியூ பார்ன் மதரோடைய இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஐ திங்க் வெரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மூவிஸ் ஹேவ் டன் இட். எனக்கு தமிழ் படங்கள் நிறைய ஞாபகம் இல்லை. ஆனால் டு ஆக்சுவலி எத்தனை படத்தில் வந்து மதர்ஹுட் காமிச்சிருக்காங்க, எத்தனை படத்தில் வந்து குழந்தை பிறக்கிற சீன் இருக்குது. பட் வாட் த உமன் ரியலி கோஸ் த்ரூ, அவங்க மைண்டில் என்ன இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண படங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. தட் ஷோஸ் எந்த அளவுக்கு விமனுடைய ரெப்ரசன்டேஷன் இந்த மூவிஸ் வந்து ரியலாக இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல அந்த குழந்தைய எடுத்து முதல்ல வந்து அவங்க பால் கொடுக்கும்போது அதை பற்றி அவங்க எழுதியிருப்பாங்க. I cradled him and hushed him and pushed my nipple into his mouth, and then I too began to cry. Why had I done it? Why had I signed those forms with my mother looking over my shoulder? I had caused my son unnecessary pain. My son. Those words. My son. He was my son. He was mine. I had given birth to him and I was responsible for him, and already he knew me. Moving his face blindly at my breasts. He was mine and his tiny translucent arms lay precious against my skin. ஸோ இது வந்து எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, குழந்தைக்கு வந்து இந்த சர்க்கம்சைஸ் பண்ணிடலாம், சுன்னத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. உடனேவே இவங்களுக்குள்ளே இருக்க அந்த மதர்ஹுட் வில் கம் அவுட். ஷீல் பி லைக், அது ஏன் பண்ணும், வை டு வாண்ட் டு புட் மை சன் த்ரூ திஸ் பெயின். அந்த மாதிரி ஷீல் பிகம் வெரி ப்ரொடெக்டிவ் ஆஃப் ஹர் சைல்டு விச் வாஸ் பார்ன் only few minutes ago. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் ஒரு அந்த ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபீலிங் அதை பற்றிலாம் வந்து ஷி வுட் ஹவ் ரிட்டன். ஸோ ஜிகோரா அப்படிங்கிற இந்த புக் வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ். இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் கசின், லைக் ஐ டோல்ட் யூ, அவங்களுக்கு வந்து ஷீல் கெட் ப்ரெக்னென்ட் வென் ஷீ டசன்ட் வாண்ட் கெட் ப்ரெக்னென்ட். இந்த இடத்துல வந்து ஜிகோரா வில் கெட் ப்ரெக்னென்ட் வென் ஹர் பாய் ஃப்ரெண்ட் டசன்ட் வாண்ட் ஹர் டு கெட் ப்ரெக்னென்ட். ஸோ இந்த மாதிரி இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ப்ரெக்னன்சி அண்ட் தென் அந்த எபிடியூரல் கொடுக்கறது, அந்த ப்ரெக்னன்சி அப்போது அந்த டெலிவரி அப்போது இருக்கிற ஆர்டியல், அம்மா அண்ட் பொண்ணோட ரிலேஷன்ஷிப், உமன்ஹுட், ஸோ ஆப்சன்ட் ஃபாதர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இட் ஹேண்டில்ஸ். ஆனால் 39 பேஜில். ஸோ உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்படி வந்து படித்து முடிக்கணும் அப்படின்னா ஜிகோரா இந்த புக்கை வந்து நான் கிண்டில் அன்லிமிட்டடில் தான் பார்த்தேன். ஸோ ஃப்ரீ அப்படின்னா டபக்குன்னு டவுன்லோட் பண்ணேன். ஒரு ½ an hourல வந்து இந்த புக்கை நான் படித்து முடிச்சிட்டேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ரீட் திஸ் ஆன் அ கிண்டில், which means you don't have to order the book and wait for it to come. டபக்குன்னு கிளிக் பண்ணாமா, புக்கு டவுன்லோட் ஆச்சா, அவன் எப்படி படித்தோமா ½ an hourல அப்படின்னு ஃபீல் பண்ணுமா, அப்படி இருக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிக் அப் திஸ் புக், கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இதே மாதிரி சிமாமந்தாவுடைய மற்ற புக்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கிறதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே இருக்குது, அதையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரியான புக் ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு த புக் ஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஜார்னல்ஸில் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் புக்ஸ். அது தான் தட் இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஆடியோ மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா நிறைய ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் த புக் ஷோ உடைய பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. டூ செக் இட் அவுட் அண்ட் லெட் அஸ் நோ இஃப் யூ லவ் இட். தேங்க் யூ, பாய்.